ஹரே கிருஷ்ணா வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுங்கிறது ஆனா நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். புளியோதரைக்கு வறுக்க வேண்டிய பொருள்கள் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 மிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை. இந்த மிளகாய் இந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. இப்ப தாளிக்க வேண்டிய பொருள்கள் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். கடுகு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இந்த மாதிரி பிடிச்ச அளவுக்கு எடுத்துக்கணும். மிளகா 3 மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கணும். நான் ராக் சால்ட் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க உப்பு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் வெந்தயத்தூள். வறுத்தது வெந்தயத்தை நம்ம வறுத்துக்கணும். வறுத்து இப்படி பொடி பண்ணி அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நெடக்கடலை 3 ஸ்பூன், பெருங்காயம் தேவைக்கேற்ப. இப்ப நான் புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி செய்யறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். 200 கிராம் புளியை அரை லிட்டர் தண்ணியில அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கு அப்புறம் அந்த புளியை நல்லா கையில நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சி ஃபில்டர் பண்ணினீங்கன்னா இந்த பதத்துல புளி ரெடியாகி வந்துடும். இந்த கரைசலை எடுத்துக்கலாம். வாங்க நம்ம போய் புளி காய்ச்சல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கொத்தமல்லி விதைய ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்காங்க. எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், சும்மா வறுத்தாவே போதும். இது ரொம்ப கருகலா ஆகி விடக்கூடாது. அடுப்பை சன்னம் பண்ணி பொன்னிறமா வந்தோடனே அந்த வாசனை வரும். அப்பயே உடனே எடுத்துடலாம். அதாவது ரோஸ்டிங் இன்கிரீடியன்ஸ் தான் இந்த புளியோதரையில ரொம்ப முக்கியம். ஏன்னா புளியோதரை பொடி இப்ப ரெடி பண்றோம். அதனால இதை வறுத்து அரைச்சு பொடி பண்ண போறோம். அந்த பொடி பண்ணும்போது உங்களுக்கு வறுவல், அதாவது ரோஸ்ட் நல்ல ஃபார்மேஷன்ல இருக்கணும். அந்த இன்கிரீடியன்ட் நல்லா ரோஸ்ட் வாங்கும்போது தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் நமக்கு. அதனால ரொம்ப கருகும் விடாம ரொம்ப பச்சையாகவும் பண்ணாம நம்ம நல்லா அந்த பதம் எப்படி வரணும் அப்படின்னா நல்லா பொன்னிறமா அந்த கொத்தமல்லி வரணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. இப்ப கொத்தமல்லி இப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். பொன்னிறமா வந்துருச்சு. ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டுட்டோம்னா இப்படி ஆறுறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது அரை ஸ்பூன் மிளகு, இப்படி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்துடலாம். மிளகு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடுத்துடணுங்கிறாங்க. இப்ப அரை ஸ்பூன் ஜீரகம், இதையும் வறுத்துக்கலாம். இது எவ்வளவு நேரம் இருக்கணும்? இப்ப வெடிச்சிரும். கொஞ்சம் தானே நம்ம போட்டிருக்கோம். சீக்கிரமா வெடிச்சு வறுக்கிறதுக்கு அந்த பதம் கரெக்டா வந்துடும். பாத்தீங்களா, சீக்கிரமா இதாயிடுச்சு. அதையும் போடலாம். எள்ளு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். வெடிச்சிருச்சு பாருங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஆமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதையும் நம்ம அப்படி வறுக்கிறேன். கடலைப்பருப்பு இப்ப பொன்னிறமா வந்துருச்சு. இதை இந்த வறுத்த பொருளோட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதை வறுத்துக்கலாம். இது எவ்வளவு நேரம் இருக்கணும்?
உளுத்தம் இதுவும் பருப்பு. இந்த பொன்னிறமா வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ 5 மிளகாய் எடுத்து வச்சோம், அதையும் இதில் போட்டுக்கிறோம். இந்த பாத்திரம் சூட்லேயே வறுத்தாலே போதும், இல்லைன்னா கருகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அந்த வறுத்த பொருளோட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த பொருள்கள்லாம் கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம புளிக்காய்ச்சலை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. கருகப்பிலையை இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் இதிலேயே போட்டுக்கலாம். இப்போ நெடக்கடலை 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம், அதையும் இதிலே போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு. இதுல நம்ம கருகப்பில்லை சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாய் நம்ம கிள்ளி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிளகாயும் இதுலயே சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி, அந்த புளியை வந்து இதுல ஊற்றிக்கலாம். இப்ப புளி கரைச்சல் நம்ம சேர்த்திருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். பக்கத்துலன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இது இப்படி ஒரு கலரிடலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன், அதையும் இதுலயே சேர்த்துக்கிறோம். வறுத்த வெந்தயப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதுல சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எதுக்காக சேர்த்துறோம்னா, இந்த புளி வந்து புளிப்பா இருக்கும். அந்த சர்க்கரை சேர்த்தும் போது புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துறோம். நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த புளி வந்து எவ்வளவு நேரம் வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும்? நல்ல கெட்டி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்ப நம்ம பெருங்காயம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். பொருள் எல்லாம் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பொடி பண்ணிட்டு வரலாம். எப்படி பொடி வந்து ரொம்ப பதமா எப்படி அரைக்கணும்? நரநரப்பா இருக்கணும், ரொம்ப நைஸா அரைக்க கூடாது.
இப்போ புளி காய்ச்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, இந்த கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு, இந்த கெட்டி பதத்துல வந்துருச்சு. இப்போ ஒரு பவுல் வந்து நல்லா ட்ரையா இருக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதுல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் வந்து வேக வச்சு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் வந்து நல்ல இப்படி உதிரியா இருக்கணும். இப்போ இந்த பவுல்ல போட்டுக்கலாம். இந்த ரைஸ்ல நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பொடி இருக்கு இல்லையா, நம்ம மிக்சியில் வறுத்து அரைச்சி பொடி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் நல்லபடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி காய்ச்சல் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரைஸுக்கு தகுந்த புளி காய்ச்சல் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இப்போ இதையெல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்ல வாசமா நம்ம பெருமாள் கோவில்ல எப்படி செய்யறாங்களோ அதே பதத்துல நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு புளியோதரை ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நல்ல உதிரியாகவும் இன்னும் நேரம் ஆக ஆக நல்லா அந்த புளி உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேரும்போது இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ மீதி இருக்கிற இந்த நம்ம புளியோதரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ரெடிமேட் மிக்ஸ் மாதிரி வந்துடும் நமக்கு. இந்த பொடியும் நல்லா நரநரப்பாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சிருக்கனால நல்லா காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு இந்த பொடியை வச்சுக்கோங்க. இந்த புளி காய்ச்சலையும் ஒரு நல்ல பாட்டிலில் போட்டு, கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையாகும் போது ரைஸை மட்டும் வேக வச்சு இதுலேயே நம்ம உப்பு காரம் எல்லாமே பண்ணியிருக்கோம். நான் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம நல்ல புளியோதரையெல்லாம் நல்லா கலர்னதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை இருக்குதுங்களா, அதை இப்படி இப்போ கொஞ்சம் போட்டு இது பண்ணனா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா சேர்த்துன வரைக்கும் உடம்புக்கும் நல்லது, நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. ஆனால் நேரம் ஆக ஆக என்னென்னா இந்த உப்பு காரமெல்லாம் சேர சேர இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ பெருமாள் கோவில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.